ஜெர்மனியில் கடுமையாகும் சட்டம், வெளிநாட்டவர்கள் அதிரடியாக நாடு கடத்தப்படும் அபாயம். ஜெர்மனியில் பயங்கரவாத செயல்களை ஆதரிக்கும் வெளிநாட்டினரை வெளியேற்றுவதையும் நாடு கடத்துவதையும் சட்டப்பூர்வமாக்குகிறது. ஜெர்மன் அரசாங்கம் உள்துறை அமைச்சகத்தின் இந்த முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பின்படி பயங்கரவாத குற்றங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வெளிநாட்டினரும் நாடு கடத்தப்படும் அபாயம் உள்ளது. பொது பாதுகாப்பை உயர்த்துவதற்கான அதன் தேசிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி ஜெர்மன் அரசாங்கத்தால் வழிநடாத்தப்படுகிறது. இணையத்தில் இஸ்லாமிய மற்றும் யூத எதிர்ப்பு வெறுப்பு குற்றங்களுக்கு எதிரான நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ஜெர்மனியிலும் இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய பயங்கரவாத தாக்குதல்கள் சமூக வலைதளங்களில் மிக கேவலமான முறையில் கொண்டாடப்பட்டன என உள்துறை அமைச்சர் நான்சி ஃபீசர் தெரிவித்துள்ளார். நாடு கடத்தல் சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள மாற்றங்கள் ஒரு பயங்கரவாத குற்றத்தை அங்கீகரித்தாலும் அல்லது ஊக்குவித்தாலும் கூட நாடு கடத்தப்படுவதை உள்ளடக்கியது. இது இணையத்தில் ஒரு கருத்து இருக்கலாம். இது வெளிநாட்டினர் சமூக ஊடகங்களில் எதை பகிர்வது அல்லது கருத்து தெரிவிப்பது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 140 கீழ் குற்றவியல் குற்றம் இருந்தால் அத்தகைய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்கள் தண்டனையை பெற குற்றவியல் நீதிமன்ற தண்டனை தேவையில்லை என்பதை சட்டத்தின் மற்ற மாற்றம் சுட்டிக்காட்டுகிறது.